ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னி விலாக்ஸ் நியூசிலாந்து. இன்றைக்கி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக தாங்க கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர் வி பாட் அ ஹவுஸ். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளோட ஓன் ஹவுஸ் நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தானே இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து நான் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணிடுவேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் டிசம்பர் ஸ்டார்ட்லேயே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணிவிடுவேன். பட் இந்த இயர் கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்தனால ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பட் எவ்ரி இயர் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து டாப் அப் பண்ணுவேன். இந்த இயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாபிள்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாட்டபிள் சாண்டா வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு இந்த வருஷம் நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீயை ஒரு வழியாக டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி டெக்கரேட் பண்ணிவிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய கார்லாண்ட் மாதிரி இருக்கும், லைக் 1 மீட்டர் இருக்கும். ஸோ அதுக்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு 2-3 ரோல் மாதிரி இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணேன்னா ஹேண்டில் ரெயிலில் ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டேன். அந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா கீழே ஹேண்டில் ரெயிலிருந்து மேலே கிறிஸ்மஸ் ட்ரீ வரையுமே வந்து ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அது போக இந்த ஆர்டிஃபிஷியல் செர்ரி இருக்கு இல்லையா, அது வந்து $2 ஷாப்பில் ஒரு 3-4 பஞ்சஸ் வாங்கிட்டு அதை சின்ன சின்ன பிரான்ச்சஸாக கட் பண்ணி அதை எல்லாத்தையுமே அங்கங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் அது போக பார்த்திங்கன்னா இந்த எல்இடி லைட் இருக்கு இல்லையா, அதையுமே மேலேருந்து அந்த கீழே ஹேண்டில் ரெயில் வரையும் அந்த லீவ்ஸோடு சேர்த்து நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கும்போது இந்த லீவ்ஸு, இந்த லைட்டு, இந்த செர்ரி ஃப்ரூட்டு எல்லாமே வந்து சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு. இந்த இயர் புது வரவு வந்து நம்ம சாண்டா தாங்க. ஸோ அது வந்து இன்ஃப்ளாட்டபிள் டாய். அதை நம்ம ப்ளக் பாயிண்டில் மாட்டும் போது அது வந்து அப்படியே வந்து ஏர் ஃபில் ஆகிடும். ஸோ அதை பார்த்தோன்னே எங்கள் ஃப்ளாக்ஸுக்கு பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டு ரொம்ப பார்க் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ரீத்து இது எல்லாத்தையுமே வச்சுட்டேன். அப்புறம் வாசலில் பார்த்திங்கன்னா மெரி கிறிஸ்மஸ் சைன் இருந்தது, அதை வச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக டெக்கரேட் பண்ணேங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ அதை டெக்கரேட் பண்ணுறக்கே சரியாயிடுச்சு. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா மித்த ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே நான் ஆஃப்டர் ஒர்க் ஈவினிங் தான் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் லைட்டு. சாண்டாவை வெளியில் டெக்கில் வைக்கிறது தான் பிளானு. பட் எங்கள் ஃப்ளாக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடனால மேபி அவன் அதை பைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மேலே வந்து ரூமில் அந்த ஜன்னல் வழியாக ஹேங் பண்ணலாம். அதுதான் வந்து ப்ளக் பாயிண்ட்டுக்குமே ரொம்ப பக்கத்தில் இருந்தது. ஸோ வந்து மாடியில் என்னோடய பசங்க ரூமில் இருந்து நான் அதை வந்து டெக்கரேட் பண்ணிட்டுருந்தேன். ஒன்ஸ் பார்த்திங்கன்னா சாண்டா வந்து கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் நான் ப்ளக்இன் பண்ணிட்டேன். ஸோ ஏர் எல்லாமே ஃபில் ஆகி சாண்டா வந்து சூப்பராக செட் ஆகிட்டார். ஒன்றே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாண்டாவோட பேக்கில் வந்து அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் பேக் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பெருசாக இருந்தனால சாண்டாவால் ஸ்ட்ரைட்டாக இருக்க முடியல, கொஞ்சம் கிராஸாக இருந்தார். அப்புறம் வீட்டில் உள்ள ஃப்ளவர் வேசஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் தீமில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சாச்சு. அப்புறம் இந்த டேபிள் வந்து எம்டியாக இருந்தது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த செர்ரி பிளான்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதை வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு ஹெல்ப்பர் இருக்காருங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் தாங்க. இவரோட பேர் வந்து ஃப்ளாக்ஸ். இவர் பார்த்திங்கன்னா இந்த சாண்டா கேப் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டு விளையாடுறான். அது என்னமோ நினச்சிட்டு அவன் பயங்கரமாக விளாண்டுட்ருக்காங்க. அதை கொடுக்கவே மாட்றான். நானும் தாடான்னு சொல்லி பார்க்குறேன். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு. அது ஏதோ புதுசாக டாயின்னு நினச்சிட்டு அதை வச்சு செம்ம ஆட்டம் அவர். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஒரு வழியாக முடிஞ்சதுங்க. இந்த வெளியில் இருக்கிற சீரியல் லைட்ஸ் பார்த்திங்கன்னா நான் தீபாவளிக்காக டெக்கரேட் பண்ணது. ஸோ அது அப்படியே இருந்தது. இப்போ எல்லா சாண்டாவுமே நம்ம லைட்டு போட்டு செம்மையாக வந்து செட் ஆகிட்டாங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டோட ஃபைனல் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய டெக்கரேஷன் ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.